எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகனின் ஆறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோவில் 3வது படை வீடாக சொல்லப்படுறோம். இந்த கோவிலானது சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக மிகவும் பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுது. இந்த தலத்தின் மூலவர் நவபாசனத்தால் ஆனவர் போகர் என்ற சித்தர். இந்த தலத்தில் மூலவரை பிரதிஷ்டை செய்திருக்காரு. உற்சவர் முத்துக்குமாரசாமி இந்த கோவிலில்தான் தமிழகத்தில் முதன்முறையாக பக்தர்கள் வேண்டுதல்கள் நிமித்தம் அழகு குத்துதல் காவடி எடுக்கும் பழக்கம் ஏற்பட்டதாக சொல்லப்படுறாங்க. இந்த வீடியோவில் பழனி மலையோட சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகனின் அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோவில் 3வது படை வீடாக சொல்லப்படுறோம். நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோவித்து கொண்ட முருகன் மயில் மீதேறி இந்த தலம் வந்த தலமாக சொல்லப்படுது. சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்தாங்க. சிவனும் அவளை பின்தொடர்ந்தாரு. முருகன் இந்த தலத்தில் நின்றாரு. அம்பிகை இங்கு மகனை சமாதானம் செய்தாள். ஆனாலும் முருகன் விடாப்பிடியாக இங்கேயே இருக்க விரும்புவதாக சொல்லி தங்கிட்டாரு. பிற்காலத்தில் இந்த இடத்துல முருகனுக்கு கோயில் எழுப்பப்பட்டது. சுவாமி குழந்தை வடிவமாக நின்றதால குழந்தை வேலாயுதர் என்ற பெயரும் பெற்றதாக சொல்லப்படுது. பழத்தின் காரணமாக முருகன் கோவித்து வந்தபோது அவரை கண்ட ஔவையார் பழம் நீயே என்று ஆறுதல் வார்த்தைகள் சொன்னார். இந்த பெயரே பிற்காலத்தில் பழனி என மருவியது. 3ஆம் படை வீடு முருகன் முதல்ல கோவித்து வந்து நின்ற தலம் அப்படிங்கிறதுனால மலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி தலமே 3ஆம் படை வீடு என சொல்லப்படுகிறது. இங்கு முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறாரு. முருகன் குழந்தை வடிவமாக இருக்கிறதுனால இவருடன் வள்ளி தெய்வானை இல்லை. இவர் சிவனின் அம்சம் அப்படிங்கிறதுனால இவரோட கருவறை சுற்று சுவரில் கோஷ்டம் தட்சிணாமூர்த்தி பிரகாரத்தில் பைரவர் சண்டிகேஸ்வரரும் இருக்கிறாரு. பழனிக்கு செல்பவரும் முதல்ல இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெருவுடையாரை தரிசித்துட்டு பின் பெரிய நாயகியையும் அடுத்து மலையடிவாரத்தில் இருக்கும் திருவாவின்குடி குழந்தை வேலாயுதரையும் வணங்குறது ரொம்ப சிறந்தது. அதன் பின்பு மலைக்கோயில் தண்டாயுதபாணியை வணங்க வேண்டும் என்பது ஐதீகமாகவே சொல்லப்படுது. பழனி முருகன் கோவிலில் திரு ஆவின்குடி குழந்தை வேலாயுதர், மலைக்கோயில் தண்டாயுதபாணி நவபாஷண மூர்த்தி, தலவிருட்சம் நெல்லி மரம். தமிழகத்தில் உள்ள மலை கோயில்களில் பழனி முருகன் கோயிலும் ஒன்று. பழனி அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி கோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. முருகனுக்கு உரிய 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடு பழனின்னு சொல்லலாம். கோவில் அமைந்திருக்கும் மலையின் உயரம் சுமார் 150 மீட்டர். மொத்தம் 693 படிக்கட்டுகள் ஏறினாலே கோவிலை நம்ம அடைந்து விடலாம். மலையை சுற்றி சுமார் 2.4 கிலோமீட்டர் கிரிவல பாதை அமைச்சிருக்காங்க. இனி கோவிலை பற்றி பார்க்கலாம். இந்த கோவிலோட வரலாறு ஞானப்பழத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது. கலகம் பண்ணுவதற்கென்று பிறந்தவர் நாரதர் ஞானப்பழத்தை எடுத்துக்கொண்டு கைலாச மலையில் இருக்கும் சிவபெருமானையும் பார்வதியும் காண சென்றார். பழத்தை கொடுத்து இந்த பழத்தை உண்டால் அதிக ஞானம் பெறலாம் என்று சொன்னாங்க. மேலும் முழு பழத்தையும் ஒருவரே உண்ண வேண்டும் அப்படின்னும் சொல்லிட்டாரு. சிவபெருமானோ தன்னோட 2 மகன்களான முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் பகிர்ந்தளிக்க விரும்பினாங்க. பின்னர் தன் மகன்கள் இருவரையுமே கூப்பிட்டு உலகத்தை 3 முறை யார் முதல்ல வருபவங்களுக்கு ஞானப்பழம் பரிசாக கொடுக்குறோம் அப்படின்னு சிவபெருமான் இதை சொன்னார். முருகன் தன் வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்ற கிளம்பிட்டார். பிள்ளையாரோ தந்தையும் தாயுமே உலகம் என்று சொல்லிட்டு சிவபெருமானையும் பார்வதியும் சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்றுக்கொண்டார். உலகத்தை வலம் வந்து ஞானப்பழத்தை கேட்ட முருகன் நடந்தது அறிந்து கோபமறிந்து இந்த மலையில் வந்து தங்கிவிட்டாருன்னு சொல்லலாங்க. சிவனும் பார்வதியும் இங்கு வந்து முருகனை சமாதானப்படுத்தினாங்க. ஞானப்பழமான உனக்கு எதற்கு இன்னொரு பழம் என்று கூறி சமாதானம் செய்து விட்டாங்க. முருகனை பழம் நீ என்றதுனால இந்த இடம் பழனி என பெயர் பெற்றதாக சொல்லப்படுது. மலை அடிவாரத்தில் திருவாவின்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலும் இங்கு இருக்கு. இந்த கோயிலில் 6 படை வீடுகளில் 3ஆவதாக சொல்லப்படலாம். இதற்கும் ஒரு கதை உண்டு. அகஸ்திய மாமுனிவர் தன்னோட இருப்பிடத்திற்கு சிவகிரி, சத்திகிரி
என்னும் 2 மலைகளை எடுத்து செல்ல விரும்பினாரு. தன்னோட சேவகனான இடும்பனிடம் இந்த மலைகளை தூக்கி வர சொன்னாரு. அவனும் காவடி போல் 2 மலைகளையும் கம்பியில் கட்டி தோள்ல சுமந்து சென்றான். செல்லும் வழியில தூக்க முடியாம சோர்வுற்று மலையை கீழே வைத்தான். அந்த சமயம் பார்த்து முருகன் ஞானப்பழம் கிடைக்காத கோபத்துல சிவகிரி மலையின் மீது ஏற இடும்பனால மலையை தூக்க முடியவில்லை. கோபமுற்ற முருகன் இடும்பனை அழிக்க இடும்பன் இறந்தான். பின்னர் இடும்பனை தன்னோட பக்தனான ஏற்றுக்கொண்டான். முருகன் இடும்பனை போல் காவடி சுமந்து தன்னை வழிபடுறவங்களுக்கு சகல சௌபாகியங்களும் உண்டாகும் என வரம் அளித்தான். இன்றும் மலை ஏறும் வழியில் இடும்பனுக்கு கோவில் சிறப்பாக அமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாங்க. மூலவர் சிற்பம் இங்கு இருக்கும் மூலவர் சிலை 18 சித்தர்களில் ஒருவரான போகர் என்பவரால் உருவாக்கப்பட்டது. 4448 அரிய மூலிகைகளை கொண்டு இவர் 9 விதமான நஞ்சு பொருட்களை உருவாக்கினார். பின்னர் இந்த 9 விதமான நஞ்சு பொருட்களை கலந்து நவபாஷணம் என்னும் மூலிகையை உருவாக்கினார். பல்வேறு நோய்களுக்கு இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்தும் பார்த்துருப்போம். அப்படி சிறப்பு வாய்ந்த நவபாஷணத்தை கொண்டு முருகன் சிலையை அவர் உருவாக்கினார். அவர் உருவாக்கிய அந்த சிலையே தற்போது பழனி முருகனாக நமக்கு காட்சியளிப்பதாக சொல்லப்படுது. பஞ்சாமிர்தத்தாலும் பாலாலும் அபிஷேகம் செய்யறதுனால மருந்து வெளிவரும் என்பதை உணர்ந்து தினமுமே சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தார் போகர். தன்னுடைய சமாதியை போகர் பழனி கோவிலிலேயே அமைத்து கொண்டார். பழனியில் பார்த்தோமா, நம்ம கையில் கோலோட ஆண்டியாக காட்சியளிக்கும் முருகன் சிலை நமக்கு உணர்த்துவது என்ன அப்படின்னா, அனைத்தையும் துறந்தால் கடவுளை அடையலாம் என்பதுதான். முன்னர் கோயில் மூலவர் சிலை காணாமல் போயிற்று. அந்த சமயம் முருகன் அந்த வழியே வந்த சேரமான் பெருமாள் கனவில் தோன்றி சிலையை மீட்டு மலை மீது கோவில் அமைக்குமாறு கட்டளையிட்டாங்க. அதன் பின்னாடி சேர மன்னனோ இந்த கோவிலை கட்டினான் என்ற வரலாறும் சொல்லப்படுது. அதே மாதிரி பெரும்பாலும் தமிழக கோயில்களில் மூலவர் சிலை கிழக்கு பார்த்து அமைந்திருக்கும். ஆனால் இங்கு வடக்கு பார்த்து அமைந்திருக்கிறது. இதற்கு காரணம் சேர மன்னர்கள் வடக்கு திசையில் ஆதிக்கம் செலுத்தியதேன்னு சொல்லப்படுது. பூஜைகள் மற்றும் விழாக்கள்னு பார்த்தாவே தினசரி இங்கு 6 கால பூஜைகள் சிறப்பாக நடைபெறும். விழாக்களை பொறுத்த வரைக்குமே தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, கந்த சஷ்டி விழா ஆகிய விழாக்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுறாங்க. பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தும் பொருட்டு இங்கு தங்கத்தேர் பவனியும் தினந்தோறும் மாலை நடைபெறுகிறது. வேண்டியவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். பழனி கோவில் படிக்கட்டில் இயக்கம் மற்ற கோவில்கள்: திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுதபாணி சுவாமி கோவில், பழனி அடிவாரம் பெரிய நாயகி அம்மன் கோவில். அடிவாரத்தில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் மாரியம்மன் கோவில் அமைச்சிருக்காங்க. பழனியானது இந்த தலம் மூலவர் நவபாஷணத்தால் ஆனவர். இந்த மூலவரை போகர் என்ற சித்தர் பிரதிஷ்டை செய்தார். உற்சவர் முத்துக்குமாரர் சுவாமி முருகனின் அறுபடை வீட்டில் இந்த தலம் 3ஆம் படை வீடாக சொல்லப்படுது. இந்த தலத்தில் தான் காவடி எடுக்கும் பழக்கம் முதல்ல உருவானதாக சொல்லப்படுது. தண்டாயுதபாணி விக்கிரத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லலாங்க. அது நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதின்னு சொல்லலாம். அதே மாதிரி பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டுமே உபயோகப்படுத்துகிறாங்க. முடி முதல் அடி வரை அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீரும் மட்டும்தான் சொல்லப்படுது. இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. இது ஒரு பிரசாதனே சொல்லலாம். இது கிடைப்பது ரொம்ப புண்ணியம். ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுவாங்க. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள்ளே முடிந்துவிடுன்னு சொல்லலாங்க. அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சார்த்தப்படுகிறது. விக்கிரகத்தின் புருவங்களுக்கிடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முன்காலத்தில் சந்தன காப்பை முகத்திலும் சார்த்தி கொண்டிருந்தாங்க. பின்னர் இந்த முறை மாற்றப்பட்டு தண்டாயுதபாணி விக்கிரம் மிகுந்த சூடாக இருக்கும். அதனால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படும். இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள்,
கை விரல்கள் போன்றவை மிக அற்புதமாக உளியால் செதுக்கப்பட்டது போல் தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம் என சொல்லலாம். இந்த சிலை சுற்றி எப்போதுமே ஒருவித சுகந்த மனம் இருந்து கொண்டே இருக்குன்னு சொல்லலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். ஆல் வியூஸ் தேங்க்யூ.